அண்ணி, உங்களுக்கு எதுவும் ஆகாது அண்ணி. உங்களோட பலம் உங்களுக்கு தெரியாது. நீங்க ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப எழுந்து வருவீங்க. நான் கும்பிடுற கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. அக்கா, சீக்கிரம் எந்திரிச்சு வாக்கா. உன் பிள்ளைய என் மருமகனுக்கு எதுவும் ஆகாதுக்கா. நீ எப்படி என்ன தூக்கி வளர்த்தியோ அதே மாதிரி நான் உன் பிள்ளைய தூக்கி வளர்க்கணும். வருவ, நீ நிச்சயமா வருவ. அக்கா, நான் சொல்றது உனக்கு கேக்குதா? அக்கா அக்கா அக்கான்னு வாய் நிறைய நான் உன்னதான கூப்பிடுவேன். நம்ம வீட்டுல என்ன கேள்வி கேட்கிற ஒரே ஆள் நீதானக்கா. சின்ன வயசுல இருந்து நம்ம குடும்பத்துக்காக சொந்த வாழ்க்கையை தியாகம் செஞ்ச வேண்டி. பாடுறா, இப்படி படுத்திருக்காங்க பாடுறா. மேலே அக்கா இப்படி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்க்க முடியலடா. அக்கா என்ன திட்டுக்கா, திரு திருன்னு கூப்பிடுவியே. நான் இப்ப வந்திருக்கேன் உனக்காக தான், உன் சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த சீமந்தத்தை ஏற்பாடு பண்ணேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. மாமா, என்ன மாமா எங்களுக்கு தைரியம் சொல்ற நீங்களே இப்படி உடைஞ்சு போனா நாங்க எப்படி தைரியமா இருக்கிறது? அன்னைக்கு எதுவுமே ஆகாது, எல்லாம் சரியாயிடும். செல்வி, வீட்டுக்கு வெளியே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியம் எனக்கு இருக்குமா? ஆனா குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. அதுவும் கம்பீரமா பார்த்த என் அக்காவை இப்படி படுக்கையில என்னால பார்க்கவே முடியல. அண்ணே, நம்ம பேசுறதெல்லாம் அக்கா கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன், அக்கா கண்ணு முழிச்சு வரும் பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. டேய், பேருக்கு தானே நான் வீட்டுக்கு மூத்தவன், ஆனா உன் தைரியம் எனக்கு இல்லடா. மாமா, நீங்க வேணா பாருங்களேன், அண்ணியே குணமாகி வந்து நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. குழந்தைக்கும் அன்னைக்கும் எதுவுமே ஆகாது, கவலைப்படாதீங்க. அக்காக்காக ரெண்டு தம்பிங்களும் ரொம்பதான் பாசம் போல கண்ணீர் வடிக்கிறாங்க. பார்க்க சகிக்கலாமா? இருடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் என்ன பாசமாவது பந்தமாவது. எங்க பார்த்தது போதும். டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க. சரி சரி, நான் வரேன்க்கா. வா.